அண்ட் எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. என்னை வன்கொடுமை பண்ணது, என்ன நைட்டு அவன்கிட்டயோ போன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். தன்னை ஏமாற்றிய அரக்கோணம் திமுக இளைஞரணி பொறுப்பாளர் தெய்வச்செயல் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தான் கூறிய குற்றச்சாட்டுகளை பொய்யாக்க முயற்சி செய்து வருவதாக ஏமாற்றப்பட்ட பெண் கண்ணீருடன் பேசிய காணொலியை நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். 25/5/2025 போலீஸ்லாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. என்னை வன்கொடுமை பண்ணது, என்ன நைட்டு அவன்கிட்டயோ போன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரெட்ஃபிக்ஸ் மீடியாவுக்கு அவர் போட்டது எல்லாமே உண்மைதான், அதில் வர எல்லாமே பொய்ன்னு வேற சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நாள் வரைக்கும் மீடியா சப்போர்ட் இருக்கிறதால தான் என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண முடியுது. என்னோட கேஸ், என்னோட முதல் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ரெண்டாவது வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் அவன் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடலை. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து விசாரிச்சுட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு முந்தா நேற்று கூட வந்து 23ஆம் தேதி அந்த விஜயலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எதையோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சைன் போடுன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் மூஞ்சில் பேப்பரை தூக்கி அடித்து அந்த மாதிரி பிடுங்கிட்டு போனாங்க. வலுக்கட்டாயமான சைன் போட மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி என்னை வந்து குற்றவாளி மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட தான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே பொய்ன்னு ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாங்க. சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில வந்து சொல்றானா, நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? அவனை சேவ் பண்ணிட்டு அவளை அசிங்கப்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் அசிங்கப்படுத்தினதுன்னு பார்த்தா இப்போ மேடை போட்டு பேசி வேற அசிங்கப்படுத்துறாங்க. காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வ செயலர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ்லாம் எப்படி வினோத் காந்தி சார்கிட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. 5ஆம் தேதி காலையில் அவன் வந்து என்னை வந்து அடித்து துன்புறுத்துந்தால தான் நான் என்னுடைய காலேஜ் கிளாஸ் ரூம் உள்ள ஓடினேன். அதை எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன்னு கதையை மாற்றிட்டாங்க. என்னால் முடியல. இதுக்கப்புறம் எனக்கான நீதி கிடைக்காது போல. நான் ஆளுநரை எப்போதான் சந்திப்பேன்னு தெரியல. ஆளுநரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக போலீஸ் என்னை கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்கான ஒரு நீதி அங்கேயாவது போய் கேட்பேன். ஏன் அவன் கொடுமைப்படுத்தினா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அது இந்த மாதிரி கொண்டு போறீங்க. என்னைய வந்து குற்றவாளி மாரி இது பண்ணுறது, என்னோட ஐடென்டிஃபை எல்லாம் வெளியில் விடுறது, நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில் விடுறது, என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறது, டெய்லி ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து சைன் போடுன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் வாங்க மறுக்கிறேன்னு சொல்கிறது. போலீஸ் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சத்தியமாக என்னால் முடியல. எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க விட்ட 3 ப்ரெஸ் ரிலீஸுமே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்கிற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்கிற அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை. அவங்க என்னை வந்து விசாரித்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் தெய்வ செயல் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். சத்தியமாக என்கிட்ட வக்கீலுன்னு சொல்லி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ வினோத் காந்தி சார் மேடையில் காட்டுறாரு. அது எல்லாமே அவன் வக்கீலுன்னு என்கிட்ட வாங்கிட்டு போகிற ஃபைல் தான். அதுவும் அந்த 3 லட்சம் வந்து நான் வந்து வாங்கவே இல்லை. இப்போ அவர் சொன்ன 2024 அன்னைக்கு அது 50,000 எனக்கான ஜீவன் அம்சம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் என்னை ஏமாத்தினான். எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை. என்னாலையும் இந்த மாதிரி வீடியோ வாய்ஸ் இது அனுப்பிட்டே இருக்க முடியாது. இதுக்கு மேல எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாது. அவனை வந்து விசாரிக்கோ இல்லை 10ஆம் தேதி 2 பேரையும் உட்காந்து தான் விசாரிச்சாங்க.
அதுக்கான வீடியோ அவனும் 11ஆம் தேதி எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு நான் விஜயலட்சுமி மேம் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு ரெக்கார்டையும் நான் உங்ககிட்ட மீடியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சொல்கிற எல்லாமே பொய். அந்த கனிமொழி அந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறான்னு சொன்னால் அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும். அவளை இந்த நாள் வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அவளை சேவ் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்டு பொண்ணியே வந்து நோண்டிட்டு இருக்காங்க. எனக்கான நியாயம் எப்பவுமே கிடைக்காது போல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.